நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் விதத்தில் 9ஆம் வகுப்பு இயல் 1 முழுவதும் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கேள்வி பதில்களை காண இருக்கிறோம். இதில் ஒரு வரி கூட விடுபடாமல் எடுக்கப்பட்ட கேள்வி பதில் எழுதி வைத்து படித்து பயன்பெறவும். நோட்ஸா நீங்க எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள் போகலாம். இயல் 1 பாடம் திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது எது? தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் உள்ள மொழி தமிழ். தனக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி மொழி. முதலில் தம் எண்ணங்களை டேஸ் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். மெய்ப்பாடுகள், செய்கைகள், ஒலிகள், ஓவியங்கள். 5. மெய்ப்பாடுகள், செய்கைகள், ஓவியங்கள், ஒலிகள் மூலம் பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர முடிந்தது. எதை உணர இயலவில்லை? நுண்பொருட்களை. 6. எவை வேறுபட்ட மொழி ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின? வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும். மொழிகள் எல்லாம் டேஸ் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு இவற்றின் அடிப்படையில். 8. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1300க்கும் மேற்பட்டது. மொழியை 4 குடும்பங்களாக பிரிக்கின்றனர். அவை இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திந்திய மொழிகள். பல மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் அகத்தியலிங்கம். 11. உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் ஒன்று இந்திய நாகரிகம். 12. பழமையான நாகரிகங்களுள் ஒன்று இந்திய நாகரிகம் என்பது எந்த அகழாய்வுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. 13. இந்திய நாகரிகம் என்பது டேஸ் நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிட நாகரிகம். 14. திராவிடர் பேசிய மொழியே டேஸ் எனப்படுகிறது? திராவிட மொழி. 15. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். 16. தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று குறிப்பிட்டவர் மொழி ஆராய்ச்சியாளர் ஹிராஸ் பாதிரியார். மொழி ஆராய்ச்சியாளர் ஹிராஸ் பாதிரியார் தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்பதை எவ்வாறு கருதுகின்றார்? தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, இட்ரமிழா, திராவிடா, திராவிடா. இது ஈஸியா மைண்ட்ல வைக்க முடியும். அதாவது தமிழ்ல இருந்து லாஸ்ட் எழுத்து லாவா நெடிலா மாறிடுது. அதுக்கடுத்து நீங்க ரெண்டுமே யோசிக்க வேண்டியது, அந்த தமிழுக்கு தா 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 அந்த 3வது எழுது வரைக்கும் தான்னு சொல்லிட்டே வருது. அதுல லாஸ்ட் லைட்டா வித்தியாசம் ஆகி லான்னு சொல்லி மாறுது. அதே போல அந்த லாவை மைண்ட்ல வைக்கணும். அப்போ என்ன ஆயிரும்? தமிழ் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்க மெய் எழுத்து புள்ளி போட்ட வைத்த எழுத்து வருது. அதுலயும் அந்த லா என்ன ஆயிருது? பக்கம் பக்கமா வந்துடுது. அதுக்கு திராவிடான்னு சொல்ற வார்த்தை எப்பவுமே லாஸ்ட்ல வரும். அதை நல்லா மைண்ட்ல வைக்கணும். அப்போ திராவிடாக்கு பக்கத்துல அடுத்து இட்டுக்கு பக்கத்துல இத்து வந்துடுது. அதுக்கடுத்து திராவிடா வந்துடுது. 18. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். 19. 1816ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் யார்? பேராசிரியர்கள் பாப், ராட்ஸ், கிரீப். 20. முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆராய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் பிரான்சிஸ் எலிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எலிஸ். 22. தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் போக்கன்.
23. தமிழியன் மொழி குடும்பத்தின் மொழிகள் எவை? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா, கோண்டி. தமிழ் மொழி ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை என்று கருதியவர் ஓக்கன் மற்றும் மார்க்ஸ் முல்லர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். 26. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் வெளியிட்ட ஆண்டு 1856. 27. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டவர் கால்டுவெல். 28. கால்டுவெல்லுக்கு பின்னர் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள்: டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரோனோவ், தோப்பா மீனாட்சி சுந்தரம். திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள்: தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3 வகையாக வகுக்கப்பட்டுள்ளது. தென் திராவிட மொழிகள் எவை? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. நடு திராவிட மொழிகள் எவை? தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாயாக்கி, வெங்கோ, மண்டா, வர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழிகள் எவை? குரூப், மால்தோ, பிரகுயி. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எவை? இருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 34. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. 35. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். 36. சொற்களின் வகைகள் எத்தனை? 2. வேர்ச்சொல், அடிச்சொல். 37. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவாக டேஸ் சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. அடிச்சொற்களை. 38. திராவிட மொழிகளில் உள்ள உயிர் எழுத்துக்களில் உள்ள குரில், நெடில் வேறுபாடுகள் டேஸை வேறுபடுத்த துணை செய்கின்றன, பொருளை வேறுபடுத்த. 39. திராவிட மொழிகளின் பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழிகளில் அவ்வாறு அமையவில்லை. திராவிட மொழிகளில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களை சுட்டுகின்றன. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அத்திணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. கடுவன், மந்தி, களிறு, பிடி. எந்த மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை? ஆங்கிலம். எந்த மொழிகளில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை? மலையாளம். கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழியை இயற்றப்பட்ட ஆண்டு போவா 9ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் இயற்றப்பட்ட ஆண்டு பொது ஆண்டுக்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டு. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சேவை சண்முகம்.
தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடைய மொழி தமிழ். எந்த நாடு பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீசியஸ், இலங்கை. தமிழ் மொழி திராவிட மொழிகளின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. அதாவது இது நோட்ஸாக எடுக்கப்பட்டிருக்கு. இதை ஒரு ஆப்ஷன் வச்சு எந்த மொழி திராவிட மொழிகளின் தாய்மொழியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழி. இது நோட்ஸாக எடுக்கப்பட்டது அப்படியே இருக்கு. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல் ஆட்சியும் நிறைந்த மொழி எது? தமிழ். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை டேஸ் மொழியில் அமைந்துள்ளன? தமிழ். எந்த மொழி மூல திராவிட மொழிகளின் பண்புகள் பலவற்றை பேணி பாதுகாத்து வருகிறது? தமிழ். தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் எந்த மொழி விளங்குகிறது? தமிழ். படிக்க முடியாத ஆட்கள் கூட ஒரு பாடலை என்ன பண்ணுவாங்க, மைண்ட்ல மெமரைஸ் பண்ணுவாங்க. அதுபோல இந்த கேள்வி பதில்களை கேட்டு இருக்கும்போது உங்களுக்கு தன்னைத்தானே மெமரைஸ் ஆயிரும். நீங்கள் தேர்வு எழுத போகும்போது கொஷினை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஆன்சர் வந்துடும். அதனால் கேட்டுக்கிட்டே இருங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மைண்டில் ஏறும். பாடம் 2, ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்னும் கவிதை வரிகள் யாருடையவை? ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர்? ஈரோடு தமிழன்பன். 61. நிகரில்லா பூவனமாக விளங்குவது என ஈரோடு தமிழன்பன் எதை குறிப்பிடுகிறார்? காப்பியங்கள். தமிழ் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு டேஸ் தமிழாய் வலம் வருகிறது? கணினி தமிழாய். மானிட மேன்மையை சாதித்திட பயன்படுவதாக ஈரோடு தமிழன்பன் கூறும் நூல் திருக்குறள். எத்தனை எத்தனை, விட்டு விட்டு என்பனவற்றின் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். அதாவது இதுல அடுக்கு தொடர்னு சொல்றது எத்தனை எத்தனை. இதை பிரிச்சிங்கன்னு சொன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு பொருள் தரும். சல சல அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தைகளை பிரிக்கும் போது உங்களுக்கு பொருள் தராது. அதாவது அது இரட்டை கிளவி. ஏந்தி இலக்கண குறிப்பு வினையெச்சம். காலமும் இலக்கண குறிப்பு முற்றுமை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படிதான். ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். 71. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்? பாரதியார். உலக தாய்மொழி நாள் எது? பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் இடம்பெற்றுள்ளது? இலங்கை, மொரீசியஸ். 75. புதுக்கவிதை, சிறுகதை, ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கு முதலான வடிவங்களை கையாண்டவர்? ஈரோடு தமிழன்பன். யாருடைய படைப்புகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல்கள் தமிழ் ஓவியம், புதுக்கவிதை, சிறுகதை, ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கு, வணக்கம் வள்ளுவர். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? வணக்கம் வள்ளுவர். இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும் என்று குறிப்பிட்ட நிகண்டு சிங்கள நிகண்டு. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுதூது. வந்து என்றும் சிந்தாமணியா இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தூது வாயில்கள் எவை? கவிதை, அதற்கொரு கருவி, கிளி, அன்னம், விரவி, பணம், தந்தி.
தூது என்ற சிற்றிலக்கியத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சந்திலக்கியம். தமிழையே தூது பொருளாக்கி உள்ளவை எவை? தமிழ் விடுதூது. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன சிற்றிலக்கியத்தின் விரவியுள்ளன. சிந்தாமணி, சிதறாத மணி என்னும் இரு பொருளையும் குறிப்பது எது? சீவக சிந்தாமணி. குறள், பள்ளு இவைகள் சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம், துறை, தாளிசை, விருத்தம், திறமெல்லாம், சிறப்பெல்லாம். சிந்தாமணி, சிதறாத மணி, சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம், மூன்று குணங்கள். அமைதி, மேன்மை சுட்டும் குணம், தத்துவம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம், தாமசம். போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம், ராசசம். தேவர்களின் முக்குணம், தத்துவம், தாமசம், ராசசம். தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்பு எண்ணிக்கை யாது? 8. தமிழின் சிறப்புகள் எவை? இயல், இசை, நாடகம். மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? அவை 5. வெண்மை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. தமிழ் மொழி தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக டேஸ் வண்ணங்களை கொண்டுள்ளது. 100. கைவரப்பெற்று பொருந்தி நின்று சிந்தா கெடாத ஊனரசம் குறைவுடைய சுவை நாவின் சுவைகள் 6. 105. செவிக்கு விருந்தளிக்கும் சுவை தமிழ் மொழியில் எத்தனை? அவைகள் யாவை? 9 சுவை. வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை, நவரசம். தமிழ் மொழிக்கு அழகுகள் எத்தனை? 8. 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஸ் என்று பெயர்? கன்னி. தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை டேஸ் ஆகும்? கன்னி. இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்திக்கனியை ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது தமிழ் விடுதூது. தூது என்பது எவ்வகை இலக்கியம்? சிற்றிலக்கிய வகை. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை 10. 10 குணங்கள். செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, ஊதாரம், உய்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. தலைவன், தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி பாடப்பட்டது தூது. தூது ஏற்றப்படும் பாவகை எது? கலிவெண்பா. தமிழ் விடுதூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது. தமிழ் விடுதூதுவின் பாட்டுடை தலைவர் யார்? மதுரை சொக்கநாதர். காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்த நூல் தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூதுவில் யார் மீது பெண் ஒருத்தி காதல் கூறுகிறாள்? மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது. தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. 121. தமிழ் விடுதூது நூலை முதலில் புதுப்பித்தவர் உவேசா. தமிழ் விடுதூது நூலை உவேசா புதுப்பித்தது 1930. பொறுத்துக. முத்திக்கனி உருவகம், தெள்ளமுது பண்புத்தொகை, தேன் தமிழ் உவமை தொகை, குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பேரெச்சம். இலக்கணங்களை படிப்பது மிக எளிது. இதற்கான ஷார்ட்கட்டு, ஈஸி மெத்தட் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோக்கள் வரும் பாருங்க. நா இலக்கண குறிப்பு. ஓரெழுத்து ஒரு மொழி. நா என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன? நாவு. செவிகள் உணவான
நான்காம் வேற்றுமை தொகை, அதாவது ஒன்று மறைந்து வந்தாலே தொகைன்னு சொல்லுவாங்க. செவிக்கு உணவான அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அது கூ மறைஞ்சிருக்குது, அதனால அது ஐயால் கூ இன்னதுகன். இது வேற்றுமை உருபுகள் மொத்தமே 8 உண்டு. அதுக்கு 1க்கும் 8க்குமே உருபுகள் கிடையாது. ஐன்னு சொல்றது அப்போ 2000, ஆல் 3, கூ 4, அதனால இது நான்காம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி இலக்கண குறிப்பு, ஈறுகெட்ட எதிர்மறை பேரெச்சம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் என காப்பியங்களை வரிசைப்படுத்தும் பாடலை இயற்றியவர் யார்? கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்த பாடம் வளரும் செல்வம். தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும். தமிழ் மொழி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்பது ஒரு மரபு. 130. சாப்ட்வேர் மென்பொருள், ப்ரௌசர் உலவி, கிராப் செதுக்கி, கர்ஷர் ஏவி, சைபர் ஸ்பேஸ் இணையவழி, லேப்டாப் மடிக்கணினி, சர்வர் வையக விரிவு வழங்கி. இதுல பின்ன எண்கள் கொஞ்சம் இருக்கு. அதாவது பண்டைய தமிழர்கள் எப்படியெல்லாம் எண்களை சின்ன சின்ன இதுக்கும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றது. இதை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் பிடி கிடைக்கும். அதனால 2-3 முறை ரிப்பீட்டா இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. சங்க இலக்கியத்தில் கடற்கலன்கள் வகையாவை? நாவாய், வங்கம், தோணி, களம். வேற்று மொழியில் இருந்து கலை சொற்கள் நம் மொழியில் எவ்வாறு உருவாக்கலாம்? ஒலிபெயர்ப்பு செய்வது, மொழிபெயர்ப்பு செய்வது. நாவாய் என்பது ஆங்கிலத்தில் நேவி என்று அழைக்கப்படுகிறது. உலகில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுக்குள் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. எந்த மொழியில் கடல் சார்ந்த சொற்களின் தாய்மொழி இடம்பெற்றுள்ளது? கிரேக்க மொழி. கிரேக்க மொழியில் தொன்மையான காப்பியம் இலியாத். கிரேக்கத்தில் அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என குறிப்பிடப்படுகிறது. கலை சொற்களை அப்படியே பயன்படுத்தாமல் அவற்றை ஏன் நம் மொழிக்கு மாற்ற வேண்டும்? ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழி சார்ந்த சொற்களின் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களின் எண்ணிக்கை மிகுதியாகும். வெண்பாவின் ஓசை, செப்பல் ஓசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என்று அழைக்கப்படுகிறது. 142. சாப்போ என்ற சொல் கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்திற்கு வந்தது. சாப்போ வெண்பா என்ற சொல் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலிகியா. தமிழ் இலக்கணங்கள் இளிவரல் என்பது எதை குறிக்கும்? துன்பம் சுவை பாடல்கள். கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? இலிகியா. இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிமு 8ஆம் நூற்றாண்டு. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பது எந்த நூல் விளக்குகிறது? கிரேக்க நூல் எத்ரேஷியன் ஆஃப் த பெரிபுலஸ். எரித்திரை என்பது கடலை சார்ந்த பெரிய புலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின், அதாவது இது அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்து, அதாவது இது தமிழ் எண்கள் கா ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் நான் சொல்றதுல ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது இது ஒரு ஷார்ட்கட் உண்டு. அதை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப யூஸாக இருக்கும். அதாவது 1 கா 2 ஓ இதை அப்படி படிக்காமல் கடுகு உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிட்டு எழுந்து அவன் கை கழுவினான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கேற்றவாறு நீங்கள் ஃபஸ்ட் எழுத்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் லெட்டர்ஸில் சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் இதை மைண்டில் வச்சு படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து பாடம் 5 தொடர் இலக்கணம் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் போடுறோம்.
அந்த வீடியோ இலக்கணம் அப்படின்னு சொல்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி.